நம்முடைய திருச்சபைக்கு ஸ்தாபனத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த 40வது திருமண நாளை நான் 3 திருச்சபையிலும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்கிற அந்த விருப்பம் எனக்கு இருந்தது. இதை நாம் 27ஆம் தேதி தான் வீட்டில் போய் என்ன செய்ய முடியாது, 3 திருச்சபையும் போக முடியாது, ஒரு கூட்டமும் வைக்க முடியாது. அதனால் கிறிஸ்மஸ் நாளில் நம்ம என்ன செய்யலாம், சேர்ந்து 3 திருச்சபையும் சேர்ந்து நம்முடைய வாழ்த்துதலை அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம் என்று அந்த எண்ணத்தோடு அதை நான் தனிப்பட்ட முறையிலையும் சில ஆள்கிட்ட கேட்டு நான் செய்து வந்தேன். அதனால் இந்த நாளில் பாசமாக அதை மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நம் மத்தியில் இருக்கிற தேவச ஐயா ஒரு சில வார்த்தைகளை பாசமாகவும் பாட்டை குறித்து பேசுவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய விஜயகுமார் பிரதர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். பாஸ்டர் ஸ்டீவ் அவர்களுக்கும் நிர்மலா ஜெயராஜ் அவர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 3 திருச்சபைகளை இணைந்து நம்முடைய தலைமை போதரை கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பிரியம், ஒரு பாக்கியம். அது இந்த நாளிலே 2024ஆம் வருடம் 25ஆம் தேதி இந்த கிறிஸ்மஸ் நல்நாளிலே நம்முடைய தலைமை போதகரை வாழ்த்தும்படியாக அருமையான திருச்சபைகள் சார்பாக 3 திருச்சபைகள் சார்பாக விசேஷமாக ஒரு வாழ்த்து மடலை மட்டும் நான் வாசிக்கிறேன். 40th anniversary. This is the anniversary of the Ruby anniversary. 50க்கு ஒரு அர்த்தம் உண்டு, 40க்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ 40 என்று சொன்னாலே this is the Ruby anniversary. Heartfelt congratulations the AG Church Tengasi, Sakti Nagar, Kuttalam extends his warmest wishes to Reverend Dr. Steve Jayaraj and Mrs. Nirmala Jayaraj on the joyous occasion of your 40th wedding anniversary. கரங்களை தட்டுவோமா? தமிழில் நான் சொல்கிறேன். Your steadfast commitment to each other and to God's ministry is a true testament of love and faith. May the Lord continue to bless your union abundantly and use as a beacon of His grace and love. Psalm 128, 3 and 4 says, the 4th verse says like this, yes, this will be the blessings for the man who fears the Lord. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். ஃபாஸ்டுடைய ஃபேமிலியில் மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. ஸோ 10 பேர் மேலே 10 மடங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் தங்க வேண்டும். மூத்த மகள் ஸ்டெவிக்காக, ஏனோக்காக, அருமையான குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் ஸ்டேசிக்காக, மோசஸுக்காக, அருமையான 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அமெரிக்கா ஐக்கிய தேசத்திலே 2025 அந்த பட்டமளிப்பு விழாவை முடித்து ஒரு பெரிய ஊழியக்காரராக வரப்போகிற அருமையான யோசுவாவுக்காக நாம் கரங்களை தட்டி நான் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அதிகமாய் இந்த 10 பேர் மேலே ஆசீர்வாதம் இருக்கணும். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதம் அருமையான பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் குடும்பத்தினுடைய புதல்வராக இருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களுக்கும் பாஸ்டர்மா அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் தருவாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெயிங்க. நாம் யாரும் ஒரு நிமிஷம் நான் எழுந்திருப்போம். பிரதர் விஜயகுமார் முன்பாக வந்து எல்லாரும் பாஸ்டருக்கு நேராக கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் இந்த பட்டணத்திலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுதுமாக அருமையான தாசரை இன்னும் அதிகமாக பயன்படுத்தத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உண்மையிலே நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனையும் தாயும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஆக ஜெபிப்பது என்பது ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். அருமையான பாஸ்டர் கருணாகரன் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் கைகளை அவர்களுக்கு முன்பாக நீட்டி அவருடைய பிரயாணங்கள், அவர்கள் செய்கிற ஊழியங்கள் இன்னும் இந்த இந்திய தேசம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர்களை பயன்படுத்தும்படியாக
முக்கியமாக சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனையும் தாயையும் கொடுத்து ஆண்டவர் அவருடைய திருமண வாழ்க்கை 40 வருஷங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு என் தேவன் நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவருடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்ததற்காய் நன்றி. பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே ஆண்டவரே பிள்ளைகளை ஒன்றிணைத்து ஆண்டவரே இதுவரை சுகமாய் அற்புதமாய் நடத்தி வந்த தயவுக்காய் உமக்கு கோடி கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷங்களிலும் கூட இன்னும் அவர்கள் விரும்புகிற காரியம் என் தேவன் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை மக்களாய் சபை பிள்ளைகளாய் குடும்பத்தின் பிள்ளைகளாய் இருந்து ஒன்றிணைந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கும் தாயாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை கொடுத்து இன்னும் நீண்ட ஆயுசுகளாக ஆண்டவரே இந்த தென்காசி மாவட்டத்திற்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோடி கோடியான ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருப்பதற்காய் நன்றி. எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல தாயும் தகப்பனை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் உம்முடைய வருகை தாமதிக்குமானால் அதுவரை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து அவருடைய பிரயாணங்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாஸ்டர் அவர்களுக்கு பிரதர் நேர் அவர்களும் பாஸ்டமாவுக்கு மலர் அவர்களும் பொன்னாடை பொறுப்பார்கள். அதற்கு பின்பதாக நாம் கேட்க வெட்டி இனிப்பை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டலாம். God bless you. கர்த்தர் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. 2 பேரும் சேர்ந்து கேட்க வெட்டும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறோம். Christmas, we wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. Good tidings of Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இருப்பாராக. மகிமை உண்டாகட்டும். ஒரு 2 நாளைக்கு முன்பதாக என்னுடைய டாட்டர்ஸ் 2 பேரும் பேசினாங்க. பேசும்போது சொன்னாங்க, உங்கள் 40th ஆனிவர்சரிக்கு நாங்கள் இல்லை. யூஸ்வலாக நாங்கள் ஆனிவர்சரி ரொம்ப கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. காலையில் நாங்கள் 2 பேரும் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணி அந்த நாளை ஆரம்பிப்போம். அது பெருசாக ஒன்றும் கொண்டாடுறது இல்லை. அப்போ அவள் சொன்னால், நான் இருக்கும்போதாவது நான் செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கணும். நாங்கள் 2 பேரும் 3 பேருமே வெளியில் இருக்கிறோம். 40th ஒரு மைல் ஸ்டோன். நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருப்பீங்க, தனியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்பட்டா. அப்போ நான் சொன்னேன், இது எல்லா நாளும் மாதிரி ஒரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணி வில் ஹாவ் அவர் ஓன் டே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கு சபையெல்லாம் சேர்ந்து நான் 23ஆம் தேதி இந்த கேரல் சர்வீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட், பிள்ளைகள்லாம் இல்லையே இங்கே, ஒரு நல்ல நாளும் பொழுதுமாக இருக்கும்போது ஃபேமிலியாக இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். எல்லாரும் விரும்புகிற காரியம். நானும் ஒரு சாதாரண மனுஷி.
அதனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாட் வந்தது. ஆனால் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க, சில்ட்ரன்ஸ் ஸ்கொயரு, யூத்து, பெண்கள், ஆண்கள் எல்லாம் பாடும்போது அப்போ எனக்கு ஆவியானவர் ஒரு நல்ல சந்தோஷத்தை தந்தார். இவ்வளோ 3 சபைகளில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு, நான் எதுக்கு என் 3 பிள்ளைங்க என் கூட இல்லை நான் என் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம வாலிப பிள்ளைகள்கிட்ட கூட ஷேர் பண்ணேன். அதே போல் இன்றைக்கி 40th anniversary நாங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணலைன்னா கூட இன்றைக்கி 3 திருச்சபை மக்கள் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்ததற்கும் இப்படி கேக்கு வெட்டினதுனால எல்லா செலிப்ரேஷன், உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஜெபமும் எங்களுக்கு மிக முக்கியம். உங்கள் ஜெபத்தினாலே நாங்கள் தாங்கப்படுகிறோம். உங்கள் ஜெபத்தினாலே ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல இப்பொழுது முடியாத ஒரு நிலைமை. ஆனால் மேடையிலே நின்றதான ஒரு சிலரை நான் பெயர் சொல்லுகிறேன். தேவ சகாயம், பாஸ்டர் கருணாகரன், என்னுடைய உடன் ஊழியர்கள் பாஸ்டர் பிரவுன்சன், வெஸ்லி ஐசக். அவர் இன்னும் சரியாக எனக்கு இன்னும் பேர் சரியாக வர மாட்டேங்க. அவர் வேறு மேக்ஸ்வெல் பாட்டை வேறு ஒன்று பாடிட்டாரா? Brother Vijaykumar, thank you. Brother Nehru, Brother Namachivayam, and the choir, of course. I always like to have a choir sing like this in our services.